ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து சடம் ஒன்று காலைல 9 மணிக்கு கரண்ட் போயிட்டு மதியம் 3 மணிக்கு மேலே தான் வரும். முந்தினா ஈவினிங் தான் வரும், இப்போல்லாம் மதியமே வந்துடுது. சரி, கரண்ட் போகிறக்குள்ளேயும் வீட்டில் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக காலைல வந்து எப்பயும் போல் சாப்பாடு தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா சமையல் மதியம் பண்ணணும் அப்படின்னா மிக்சிலாம் தேவைப்படும், கரண்ட் இருக்காது. அதனால் காலையில் எப்பயும் போல் காலையிலே எல்லாமே சமைச்சு வச்சிடலாம். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வேணுன்னா கூட நம்ம காலையிலே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நான் காலைல எழுந்திச்சிட்டேன். சடவணும் அப்படின்னு முன்னாடியே தெரியும், அதனால் காலைல சீக்கிரமாகவே எழுந்திரிச்ச உடனே ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். பொரியல் வந்து சவுச்சவு பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சவுச்சவு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சவுச்சவு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு பொரிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு சவுச்சவு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சவுச்சவு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேன். சவுச்சவு நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு. நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பி வந்து தூங்கி எழுந்திட்டான். தூங்கி எந்திக்கவுமே அம்மா எனக்கு பால் வேணுமான்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எப்பயும் போல் காஃபி போட்டு தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு பாலெல்லாம் காய்ச்சி 2 பேத்துக்கும் ஆற்றி கொடுத்துட்டு நானும் ஆற்றி குடிச்சிட்டேன். சவுச்சவை வந்து நல்லா வெந்தக்கப்புறமாட்டி லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. சவுச்சவுக்கு வந்து நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளிக்கும் போது கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிருந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து போட மறந்துட்டேன், நீங்கள் வந்து போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பொரியல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் சாப்பாடு அரிசி, அப்புறம் ஒரு வத்தல், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சதை தனியாக ஃபேனில் ஆற வச்சுருங்க. இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சக்கப்புறமாட்டி கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு பொரிஞ்சக்கப்புறமாட்டி ஒரு 4-5 பூண்டு, குட்டி வெங்காயம் இருக்குல்ல அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருங்க. நல்லா அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி கொஞ்சம் வந்து புளி தண்ணியை ஊற்றிடுங்க. புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஏதோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மூடி வச்சு கொதிக்க வச்சுருப்போம்ல, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ கமகமன்னு சூப்பராக மணக்கும். அது அப்படியே சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியும் குளிக்க வச்சு தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி தம்பியை ஸ்கூலில் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் கொண்டு போய் விட போனோம். அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்து தான் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். கரெக்டாக கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கரண்ட் போயிருச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் சும்மாவே தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சது. சரி, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு மேக்கப் எல்லாம் போட்டேன். எப்பயுமே சாப்பிட்டக்கப்புறமா பாத்திரம்லாம் விளக்கி வச்சிருவேன். இன்றைக்கி வந்து பாத்திரம் விளக்க அப்பையில் வளையலை. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு விளக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் எல்லா பாத்திரம் அப்படியே தான் இருந்தது. காலைல சமைச்சது நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே அப்படியே தான் இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் பார்த்து போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிருவோம் அப்படின்ட்டு அடுப்பு ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டி எந்தெந்த பாட்டிலெல்லாம் என்னென்ன பொருள்லாம் கம்மியாக இருக்கோ அதிலலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் பொழுது போகும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு பாட்டிலாக எடுத்து வச்சு ஒவ்வொரு பாட்டிலையும் அந்தந்த பொருளெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த செல்ஃப்லாம் கொஞ்சம் தூசியாக இருந்தது அதையும் அப்படியே ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த பாட்டிலெல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சிட்டேன்.
அவ்வளோதான், கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி, ஃப்ரிட்ஜ் எதாவது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு தூசி எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியிருந்தேன். அதனால் அந்தளவுக்கு தூசி எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜை மட்டும் கொஞ்ச நேரம் வந்து ஓப்பனில் வச்சுருந்தேன். இந்த சடவுன் அப்போ மட்டும் ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பனில் வச்சுருவேன். அப்பப்போ ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவே பார்த்தேன். அதனால் வந்துட்டு சடவுன் அப்போ மட்டும் ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பனில் வச்சுருவேன். எல்லா வேலையும் முடிஞ்சு மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து தம்பி என்னை கூப்பிட போக வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா காலையிலேயே மாறிப்படி தான் கூப்பிட வரணும் தம்பி வந்து சொல்லிட்டு போயிட்டான். அதனால் எங்கள் அம்மா வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அவனை கூப்பிட வேண்டிய வேலை எனக்கு இன்றைக்கி இல்லை. மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 3 மணிக்கு மேலே வந்து கரண்ட் வந்துருச்சு. சடவுன் அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஒன்று வெளியில் போயிடுவோம், இல்லாட்டி வீட்டில் ஏதாவது வேலையை பார்த்துட்டு அன்றைக்கி நாளை எப்படியாவது ஓட்டிடுவேன். இன்றைக்கி இப்படி தான் போச்சு எனக்கு.